Hello friends, welcome to Dhrona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில 2024 க்கு உண்டான TNPSC Group 4 க்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து போட்டுறோம் சரிங்களா. சோ அந்த பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் வந்து நம்ம நேத்து வந்து காலையில வந்து கொடுத்திருந்தோம். அதுக்குன அட்மிஷன் வந்து இன்னியோட வந்து க்ளோஸ் ஆக போகுது. சரியா? அத வந்து நேத்தே வந்து நான் சொல்லியிருந்தேன். சோ எப்பவுமே வந்து நம்ம வந்து லாஸ்ட் டேட் அப்படினா ஒரு 4 days வந்து கொடுப்போம். ஆனா இந்த வாட்டி வந்து நம்ம 2 days தான் வந்து கொடுத்திருந்தோம் சரிங்களா. ஏனா இது வந்து தேர்ட் பேட்ச் அப்படின்றதுனால லிமிட்டடான ஸ்டூடண்ட் ஆட் பண்ணாதான் என்னால வந்து பேட்ச் வந்து கடைசி வரைக்கும் மெயின்टेन பண்ண முடியும் அப்படின்றதுனால சரிங்களா. சோ அப்படினும்போது இன்னியோட இன்னைக்கு இப்போ மணி வந்து ஒரு 9 ஆக போகுது. சோ 9 மணியோட அந்த பேட்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். சரியா? அக்கவுண்ட் நம்பர் ஆல்ரெடி வெச்சிருக்கவங்க QR கோட் வெச்சிருங்க மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. சோ வந்து பாத்தீனா ஏனா புதுசா வரவங்க யாரும் வந்து பாத்தீனா ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன் அப்படினா நம்ம மெயின்टेन பண்ண முடியாததால நான் சொல்றேன். சோ தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீனா பேட்ச் வந்து இன்னோட க்ளோஸ் ஆகுது. ஒரு சில நபர்கள் மட்டும் வந்து பாத்தீனா ஒரு சில ரெஸ்கியூ வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த சவுத் தமிழ்நாட்டுல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதியில் வந்து பாத்தீனா இந்த ஃப்ளட்னால ஒரு சில ஸ்டூடண்ட் வந்து பாத்தீனா சரி எனக்கு 1 day டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அவங்க மட்டும் எங்க டைம் கேட்டவங்க என்னோட அக்கவுண்ட் நம்பர் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சிருந்தவங்க. ஓகே ஒரு சார் என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தீங்க. ஓகேவா சார் நான் வந்து QR கோட் வச்சுக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு பண்ணிடுன்னு சொன்னீங்க. அவங்க மட்டும் நாளைக்கு வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 நாள் வந்து லீவ்ன்றதுனால சார் நான் வந்து வெளியே போயிட்டேன். ஸோ வெளியே போய் நான் இப்போ தான் வந்து பார்த்தேன் ரெடி பண்ணுறது ஒரு நாள் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ பேட்ச் வந்து இப்போ நைட்டு 9 மணியோட இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா. சரி ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது சரியா. ஸோ பேமெண்ட் பண்ணவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் சரி. டெலிகிராமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம் அனுப்ப சொல்லியிருந்தோம். ஸோ அனுப்பின உடனே கால் அடிச்சிருங்க. கால் அடிச்சு சார் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் ப்ளூ டிக்கு வந்து காட்டவே இல்லை சார் சிங்கிள் டிக்கு தான் சார் இருக்குது அமௌண்ட் வந்துச்சா இல்லையா சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு கால் அடிச்சுட்டே இருக்கீங்க சரியா. ஸோ கவலைப்படாதீங்க நீங்கள் போட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாது. ஸோ நான் எங்கிட்ட தான் வந்திருக்கும். நான் பார்த்தது கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நான் வந்து தொடர்ச்சியாக வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தா நம்பர் சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்து பண்ணிட்டே இருக்காமல் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணாலுமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் சரியா. அதே மாதிரி தான் ஸோ இன்றைக்கி மதியம் வரைக்கும் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து நான் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் நீங்கள் ரிசிப்ட் அனுப்பினா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதுக்குண்டான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்றதுனால சரியா. நீங்கள் அனுப்பினா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜை தாராளமாக அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா. ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் எப்போ கிரியேட் பண்ண போகிறோன்றது நான் வந்து சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் என்ன சொன்னேன் அப்படின்னா நியூ இயர் அப்போ வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்ச் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அந்த 2 நாள் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள் என்ன பண்ண போகிறோம்னா முன்னாடி அந்த பேட்சை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பேட்ச் இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் அப்புறம் நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்ச வேண்டிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் வந்து பேசிக்கான ஒரு சில நீட்ஃபுல் திங்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்க வேண்டிய ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுப்பேன். இதெல்லாம் வந்து அந்த 2 daysக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் சரியா. இதெல்லாம் நீங்கள் அழகாக பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போனால் அந்த வேலைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை ஈஸியாக செய்யலாம். ஓகே இப்போ சமைக்க போகிறோம் அப்படின்னா அந்த காய்கறிகளை நறுக்கி வச்சிடணும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறத விட அதுக்கு முன்னாடி 2 நாளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் தயாராக இருப்பீங்க. அப்போ நம்ம தயாராகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் ஈஸியாக பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரீசன் என்ன அப்படின்னா அந்த 2 நாளுமே அந்த 6 மாதம் நம்ம பயணிப்பதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுன்றத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த 2 நாள் ஓகேவா. ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே. அந்த தவிர நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருங்க. நம்ம கொடுத்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி வந்து படிச்சுட்ருங்க சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓகே தெளிவாக வந்து கொண்டு போக போகிறோம் சரியா. ஸோ என்ன அப்படின்னா என்னுடைய ஃபுல் டைமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்சுக்காக தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறதுனால எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சரியாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்வி மட்டும் கேட்காம சொல்லத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடையலாம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பேட்ச் வந்து நம்ம இப்போட க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அக்கௌண்ட் நம்பர் இருக்கவங்க மட்டும் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.